வேத பகுதி லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் ஹல்லேலூயா நாம் தியானித்து ஜெபித்து முடிப்போம். லூக்கா 14:12 முதல் வசனங்கள். ஹல்லேலூயா. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் இருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரராகிலும் உன் பந்த ஜனங்களாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஹல்லேலூயா. அன்றைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் நாட்களில் அவர் ஊழியம் பண்ணும் நாட்களிலே பொதுவாக ஊழியம் செய்பவர்களே வசதியானவர்கள், நல்ல ஒரு சொசைட்டியில் நல்ல உயர்ந்த நிலையில் உள்ளவங்க, மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய ஆட்கள் வந்து அவங்க தன்னுடைய வீட்டுக்கு அவங்க போஜனம் புசிக்க வந்தால் ரொம்ப தங்களுக்கு ஆசீர்வாதம், அப்படிப்பட்டவங்களுடைய கால்கள் தங்களுடைய வீடுகளை பட வேண்டும் என்று அப்படி வருந்தி ஹல்லேலூயா ஆண்டவருக்கு காணப்படணும், மரியாதை செலுத்தணும் என்று அவங்க வந்து நமக்கு நல்லது அப்படிப்பட்டவங்க வரணும் என்று அப்படின்னு பொதுவாக ஊழியம் செய்வர்களை வீட்டுக்கு சாப்பிட அழைப்பார்கள். அதே போல் இயேசு கிறிஸ்து அன்று வாழ்ந்த ஒரு நபர் யாரென்று வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஒரு நபர் அவர் அழைத்த அந்த விருந்துக்கு ஆண்டவரை அழைத்த அந்த வேலையிலே ஆண்டவர் அந்த மனிதனோடு பேசின்ற ஒரு காரியம் தான் இந்த வசனம். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், ஹல்லேலூயா, அவனை நோக்கி நீ வந்து அவரை கூட்டது மாத்திரமல்ல, நீ இந்த மாதிரி நீ எப்பொழுதும் ஹல்லேலூயா விருந்து பண்ணுகிற பொழுது ஹல்லேலூயா, நீ பகல் விருந்தோ இரவு விருந்தோ நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா உன்னுடைய நண்பர்களையோ உன்னுடைய சகோதரர்களையோ உனக்கு சொந்தமான, உனக்கு இனமான, உனக்கு தெரிந்த பழக்கமான அறிமுகமான உன்னுடைய சகோதரர்களையோ சிநேகிதர்களையோ அல்லது பந்த ஜனங்களையோ சொந்தக்காரர்களையோ இல்லை என்றால் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள், அப்படிப்பட்டவங்களை நீ அழைச்சா வந்து அவங்க வந்து திரும்ப அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் என்றால் உன்னை அழைப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே இப்படிப்பட்ட பழக்கம் மிக சர்வ சாதாரணமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஹல்லேலூயா ரட்சிக்கப்பட்டவங்களும் ஆண்டவரை அறிந்தவங்களும் அறியாதவங்களும் எல்லாருமே பொதுவாக இந்த பழக்க வழக்கங்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு காடு என்று ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் பொழுது அவங்க நினைச்சவங்க போவாங்க. திரும்ப இவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் என்றால் ஹல்லேலூயா தன்னுடைய வீட்டுக்கு வந்தவங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நம்ம கார்டு வச்சு அவங்க வந்தாங்க, ஸோ அதனால் சிலர் சொல்லுவாங்க நம்ம கார்டு வச்சு அவங்க வரல, அதனால் நம்ம போக வேண்டாம் என்று. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள், அப்படி எண்ணங்கள் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி சர்வ சாதாரணமாக காணப்படுது. நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படவர்கள் ஹல்லேலூயா. மற்ற மனிதரை போல வாழ நாம் அழைக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் என்ன நடைமுறை காணப்படுதோ, உலகத்தார்கள் என்ன செய்கிறாங்களோ, நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அதே தான் வந்து கிறிஸ்தவ ஜனங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கணும்னு இன்றைக்கி செய்கிறாங்க. சர்வ சாதாரணமாக இது நடக்கிறது. ஆனால் ஒரு 10% பேர் ஒரு மாறுபட்டு இருக்கிறாங்க. 90% பேர் முக்கால்வாசி இப்படி தான் வந்து உலகத்தோடு கூட ஆடி இதில் கல்யாணம் இந்துக்கள் வைக்க மாட்டாங்க, அதே போல் கிறிஸ்தவங்களும் வைக்க மாட்டாங்க மேக்சிமம். அதே போல் சனிக்கிழமை திருமணம் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி புதன்கிழமை அதிகமாக வைப்பார்கள். இப்படிப்பட்ட உலகத்தோடு கூட நம்ம ஒத்து போகிற மாதிரிலேயே ஆண்டுதை விதிக்கிறார்கள் இல்லையா. உலகத்தோடு கூட வாழ நாம் அழைக்கப்பட நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். அவங்க ஒரு ஃபங்க்ஷனாக முதலாவது பெரிய பணக்காரங்களை, பெரிய தலைவர்களை, அதே போல் நல்ல பழக்கமுள்ள, நல்ல அவங்களுக்கு உதவிக்கூடிய, அவங்களோடு கூட ரொம்ப க்ளோஸாக உள்ள ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, அப்படிப்பட்டவங்க கூடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நாம் அவங்களை அழைக்க வேண்டாம் என்று சொல்லலை. அப்படிப்பட்டவங்க நீ அழைச்சா அவங்களுக்கு திருப்பி செய்வாங்க. நீ கொடுத்த அவங்க கொடுத்த உனக்கு. அதனால் எந்த
பலன் புண்ணியம் கிடையாது. ஆனால் நீ யாரை அழைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கின்றார், நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அல்லேலூயா. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தலே உனக்கு பதில் செய்யணும். அல்லேலூயா. நம்ம செய்த எல்லா தான தர்மங்களும், நம்ம ஏழைகளுக்கு கொடுத்த ஒரு ரூபாய் கூட பரலோகத்திலே பொக்கிஷம் வைக்கப்பட்டு, ஹல்லேலூயா, நியாயத்தீர்ப்பின் நாளில் ஒவ்வொரு மனிதர்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒவ்வொரு லைஃப் ஹிஸ்ட்ரி, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணாங்க, ஹல்லேலூயா, நீதிமான்களுக்கு நல்லது காண்பிக்கப்படும், கெட்டதெல்லாம் அவங்க இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் உப்பு கொடுத்து ஜெபிச்சு அந்த பாத்தாண்ட கழுவி அவங்கள சரிப்படுத்தி அதை மன்னிச்சு மறந்துவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு நீதிமான்கள் முதலாம் வருகையிலே ரகசியரிலே சென்றவங்களுக்கு இந்த காரியம் காணப்படாது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு அவங்க செய்த நன்மைகள் எல்லாமே, ஹல்லேலூயா, அவங்க சிறு வயதுலேருந்து ஆண்டு ஏற்றுக்கொண்டு கடைசி வர உள்ள எல்லா நல்ல காரியங்களும் ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீனில் எல்லாம் நம்மளாக காண்பிக்கப்படும். அப்பொழுது அவங்க செய்த எல்லா நல்ல காரியங்களும் காண்பிக்கப்பட்டு அதுக்கான ரிவார்டு, அதுக்கு ஹல்லேலூயா ஒரு கணம், ஒரு ரிவார்டு, ஒரு பதில் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அங்கு நமக்கு மேன்மை கிடைக்கும். இந்த பூமியில் நன்மை செய்து ஃபோட்டோ எடுத்து அதை பிரபலப்படுத்தாமல் வலதுகை கொடுக்குற இடைக்கு தெரியாமல் நம்ம செய்யும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது, திருமண இவங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன் வைக்கும் பொழுது, ஹல்லேலூயா, இப்படிப்பட்டவங்களுக்கு செய்ய வேண்டும், இப்படிப்பட்டவங்க கூட வேண்டும், இப்படிப்பட்டவங்க காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு சொசைட்டியில் எப்படிப்பட்டவங்க உள்ளே போயிட்டு அவங்க அடித்து துரத்துகிற காரியம் தான் நம்ம எல்லா இடங்களையும் பார்க்கின்றோம். ஒரு நல்ல ட்ரெஸ் போடாதவங்க, ஒரு ரொம்ப எளிமையாக இருக்கிறவங்க கண்டாலே இந்த சமுதாயம் பொதுவாகவே அற்பமாக ஏளனமாக பார்க்கின்றது. இது காலங்காலமாக நடக்கின்றது. ஹல்லேலூயா. மேல் இடத்துல உள்ளவங்க கீழே இப்படிப்பட்டவங்கள பார்க்கும் பொழுது அற்பமாக ஏளனமாக பேசுவார்கள். அவங்களுக்குரிய நன்மைகளை தடுப்பாங்க, அவங்களுக்குரிய உதவிகளை தடுப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பல பிரச்சனைகளை, அவங்க நிலத்தை இடத்தை ஈஸியாக அபகரிக்க முயற்சி செய்வாங்க. அவங்களுடைய உரிமைகளை நசுக்குவார்கள். அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காம பண்ணுவாங்க. அவங்களுக்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் வெறுக்கிறார்கள். இல்லையா? பரலோக ராஜ்யம் யாருக்கு தான் சொந்தம்? முதல்ல சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு, தேற்றவற்றவங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைங்களுக்கு, விதவைகளுக்கு, யாரும் இல்லை, ஆதரவு யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை, ஒன்றுமில்லை என்று யார் இந்த பூமியில் நினைக்கிறாங்களோ, தள்ளப்பட்டாங்களோ, ஒதுக்கப்பட்டாங்களோ, வேண்டாம் என்று தள்ளப்பட்ட மூளைகளை தான் ஆண்டு கனப்பட்ட இடத்துல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் பரலோகத்தில் முதலிடம். பூமியில் பெரியவன் என்று சொல்லப்படுவாங்க, பரலோகத்தில் சிறியவனாக தான் கருதப்படுவாங்க. பூமியில் மேன்மையும் கனமும் கிடைச்சா, ஒருவேளை நீங்கள் பூமியில் எல்லாருக்கும் முன்பதாக பெரிய ஆளாக காணப்படலாம், உங்களை மனிதர்களை போற்றலாம், கனப்படுத்தலாம், உங்களுக்கு அந்தஸ்து, புகழ், பெருமை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் அதெல்லாம் ஆண்டு சட்டை பண்ணாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவனுக்கு பரலோகத்தில் கனம் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த பூமியில் யார் ஒதுக்கப்பட்டு வாழ்கிறாங்களோ, அற்பமாக என்னப்படி ஏளனப்படுத்தப்படுறாங்களோ, அப்படிப்பட்டவங்க ஆண்டு நேசிப்பார். அப்படிப்பட்டவங்க ஆண்ட மடியில் அமருவாங்க. ஆண்டு வாழ்கிற இடத்துல அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களையும் பாருங்கள், அவர் பசித்த பிள்ளைங்களை, வியாதி உள்ள பிள்ளைங்களை தேடி சென்றார். பிரச்சனையில் உள்ளவங்களை தேடி சென்று அவங்கள சுகப்பட்டனா விடுதலை ஆக்கிற நாளிலேயே நம்முடைய ஊழியம் என்பது இப்படிப்பட்ட நம்மை சுற்றி இல்லை, அப்படிப்பட்ட ஜனங்களை நேசிப்பது, அவங்களுக்கு கொடுப்பது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் பொழுது அநேகர் ஒரு சாப்பாடு மீதி ஆகிட்டால் அனாதை பிள்ளைங்களுடைய ஹோமுக்கு கொடுக்கறத நிறைய கேள்விப்படுகின்றோம், பார்க்கின்றோம். அது பொதுவாக நடக்கிறது. அவங்களுக்கு அது சாப்பாடு மீதமாதிரில கொடுப்பாங்க. ஆனால் செய்யும் பொழுது அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு, ஒரு 15 பேர், 50 பேர், 100 பேருக்கு ஒரு இப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்கணும். அவங்களை கூப்பிட வேண்டும், அவங்களை கனப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வரும் பொழுது அது கண்டிப்பாக மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. பரலோகமே உங்கள் நிமித்தம் களிக்கூறும், சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. நாம் உலக பிரகாரமாக மாற்றவரை போல பகட்டானவரை, பெரிய பெரிய தலைவர்களை, பெரிய பெரிய ஆட்களை கூட்டத்தை நடத்தினால் நமக்கு புண்ணியம் என்று நம்ம நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதில் நமக்கு பிரயோஜனமே கிடையாது. பூமியில் ஒருவேளை மக்கள் உங்களை பாராட்டலாம். பூமியில் உள்ள புகழ், மேன்மை, கனமெல்லாம் பூமியோடு முடிந்து பெறும்.
ஆனால் பரலோகத்தில் நமக்கு நற்கிரிகளாகி அந்த கற்கள் நம்ம சேர்த்துக்கும் பொழுது இங்கே சென்ற ஒவ்வொரு நற்கிரிகளும் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷம் கற்களாக வெளியேறப்பட்ட கற்களாக ஒவ்வொரு கற்களாக ஒவ்வொரு முத்துக்களாக நமக்கு சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்து அது நமக்கு கொடுக்கப்பட்ட மாளிகையில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆடைகளில் நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்களிலே முத்துக்கள் கற்கள் பதிக்கப்படும். நாம் இந்த பூமியில் எந்த அளவுக்கு கர்த்தருக்கென்று கொடுத்தோமோ வாழ்ந்தோமோ பாடுகள் பட்டமோ உபத்திரவப்பட்டமோ மனுஷன் மாதிரி இல்லை, மனுஷன் பாராதபடி எத்தனையோ இதயங்கள் உடைக்கப்பட்டு வாழ வழியின்றி இந்த வாழ்க்கை பிடிக்காமல் வாழ்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்க பெரிய விதமாக ஆசைப்பட நினைப்பாங்க. ஆனால் அதிலேயே ஆண்டு சித்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டு தெய்வ ஜனங்களோடு கூட அவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. உண்மையாக உத்தமமாக அவங்களுக்கு தவறான வழியில் சென்று சம்பாதிக்க வாழ்க்கையில் உயர்வுக்கு எத்தனையோ வழிகள் வாய்ப்புகள் கிடைத்தும் அதெல்லாம் வேண்டாம் என்று தள்ளி என்னை தேவன் தான் அழைத்தார், தேவன் அபிஷேகத்தார், தேவன் என்னை உயர்த்தார் என்று யோசேப்பு போல காலம் மறுமுறை காத்திருக்கின்ற அநேக பிள்ளைங்களுக்கு ஹல்லேலூயா பரலோகத்தை உயிர்த்தலிலே அதிகமான கனம் கிடைக்கும். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணி நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. மனிதன் முன்பாக என் நாமத்தை யாரெல்லாம் அறிக்கை செய்கிறாங்களோ அவங்கள என் பரலோகத்தில் பிதா முன்பதாக தூதன் முன்பதாக என்னுடைய பர்சன் முன்பாக நான் அறிக்கை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட எண்ணங்களை மனதில் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊனர்கள், ஏழைகள், சப்பானிகள், ஐஸ்வர்யம் உள்ளவர்களை அழைக்காமல் ஹல்லேலூயா கண்ணு தெரியாங்க கால் ஊனமானவங்க அப்படிப்பட்டவங்களை பந்தியில் உட்காருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல இதயம் வேண்டுமென்று நாம் ஜெபிப்போம், நான் நினைப்போம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு அதிகமாக நாம் செய்வோம். பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும். இந்த வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து விடாது. ஹல்லேலூயா. நித்தியமாக ஆண்டோடு கூட இயேசுவா கூட நம்ம வாழப்போகிறோம். அந்த நாட்களுக்கு தேவையான காரணம் நம்ம இப்பொழுதே சம்பாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் பாக்கியனாக இருப்போம். ஹல்லேலூயா. நமக்கு பதில் செய்ய முடியாத ஜனத்துக்கு நாம் செய்ய வேண்டும். பதில் செய்ய முடியாத ஜனத்துக்கு செய்வது அது தானம் அல்ல, அது தர்மம் அல்ல. ஹல்லேலூயா. அதே போல் தான் செய்வதை பிரபலமாக்கி அதை ஃபேஸ்புக்கில் போட்டு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இன்றைக்கு எழும்பியுள்ளது. அதுவும் கர்த்தர் வெறுக்கின்றார். ஹல்லேலூயா. ஒன்றெண்டு காரியங்கள் காண்பிக்கலாம், ஆனால் எல்லாவற்றையுமே பிரபலப்பட்ட மற்ற பார்வை வைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு கூட செய்கிறவங்கள அப்படிப்பட்டவங்களுக்கு அது கண்டிப்பாக கனம் கிடைக்கவே கிடைக்காது. பூமியோடு கூட அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய புகழும் மறைந்து விடும். அவங்க இறந்த பிறகு அவங்க இருந்த இடத்துல இன்னொருத்தவங்க வருவாங்க. இன்னொருத்தவங்க இறந்த பிறகு முந்தி செஞ்சவங்கள வாழ்ந்தவங்கள இந்த உலகம் மறந்து போய் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்கிறாங்க. அவங்க தன்னைத்தானே பிரபலப்படுத்தி வாழ்ந்தாலும் அவங்க மரித்த பிறகு அவங்களுக்கு அவங்க பெயர் கூட மறந்து போகும். இதுதான் பூமியின் நிலை. ஹல்லேலூயா. ஆனால் பரலோகத்திலே நீங்கள் செய்கிறது சேர்க்கும் பொழுது அது முடிவே இல்லாத காலமாக நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு காரியங்கள் அது பறைசாற்றி கொண்டே இருக்கு. எப்படி பூமியில் இன்றைக்கு நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்ட தியாகிகள் தலைவர்களை நம்ம மகாத்மா காந்தியை நம்முடைய காமராஜர் அவரை போல முதலமைச்சர் இல்லை என்று இன்றைக்கு நம்ம போற்றிட்டோம். ஹல்லேலூயா. பெரியாரை போற்றிட்டோம். அவர் பெண் அடிமைத்தனம் நீங்க வேண்டும், பெண்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்று பாடுபடால், சாதிய ஒழிப்புக்கு பாடுபடால், அந்த தீண்டாமைக்கு எதிராக அவர் நிறைய காரியங்கள் அவர் ஸ்டெப் எடுத்து போராட்டம் நடத்தினாலும் இல்லையா. இன்றளவுக்கும் பெரியாரை தமிழ் சமூகம் கொண்டாடுகின்றது. அப்படி எத்தனையோ தலைவர்களை நம்ம இன்னைக்கு கொண்டாடுகின்றோம். அவங்களுடைய பெயர்கள் மறக்கப்படவில்லை என்று அவங்களாம் பெரிய பெரிய காரியங்களை ஹல்லேலூயா மக்களுக்காக செய்தார்கள். அவங்களுடைய இந்த பூமி அவங்க மறைந்தும் இறந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் நினைக்கிறது எப்படி அவங்களுடைய செயல்கள் நற்கிரியைகள். அதே போல் பரலோகத்திலும் ஹல்லேலூயா செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும் ஹல்லேலூயா ஃபைல்ஸாக ஸ்டோர் பண்ணப்பட்டுள்ளது. அதே போல் வீடியோவாக அங்கே ஸ்டோர் பண்ணப்பட்டுள்ளது. பூமியில் உள்ள வீடியோக்கள் அழிந்து போகும், நம்முடைய சிஸ்டத்தில் அழிந்து போக வாய்ப்புக்கு நிறைய 100% வாய்ப்பு இருக்குது. எல்லாமே பழைய ஒரு 50 வருஷம் முன்னாடி உள்ள வீடியோலாம் எடுக்கவே முடியாது. கண்டிப்பாக அதெல்லாம் அழிந்து போயிருக்கும். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி உள்ளதை ஒரு எடுக்கலாம். இப்பொழுது உள்ள தொழில்நுட்பம் அவ்வளவுதான். மனுஷனுடைய மூளை வளர்ச்சி அவனுடைய ஞானம் அவ்வளவுதான் ஒரு எல்லைக்கு உட்படுது. ஆனால் ஹல்லேலூயா பரலோகத்தில் நீங்கள் பிறந்தது முதல் எல்லா காரியங்களும் ஹல்லேலூயா வீடியோவாக இருக்கின்றது. ஒவ்வொரு காரியமும் பறைசாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அங்கு ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா நான் அப்படிப்பட்ட மேலான கருத்தை வாஞ்சிக்க வேண்டும்.
நான் ஆண்டோட்ட நல்ல பேர் எடுக்கணும். ஹல்லேலூயா. நான் பரலோகத்தை எனக்கு அப்படிப்பட்ட காரியம் கிடைக்கணும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் கிடைக்கிறதுலாம் ஒரு வேஸ்ட். இந்த பூமியின் புகழ், பெருமை, அந்தஸ்து எல்லாமே இது மாறக்கூடியது, நிலையற்ற தன்மை. அது நிலைக்காது. இன்றைக்கு ஒரு இடத்துல பணம் இருக்கும், ஒரு ஆள்கிட்ட பணம், அதிகாரம், பதவி இருக்கும். ஆனால் நாளைக்கு திடீர்னு அவங்களுக்கு பதவி போயிட்டா, அவங்களுடைய வியாதி வந்தால், அவங்களுடைய பதவி பறிக்கப்பட்டால், அவங்களுடைய நிலை தாழ்ந்த பாதாளத்து போயிடுவாங்க. ஆண்டவர் தாழ்ந்தவர்களை தான் உயர்த்த தூக்குவார், உயர்த்த உள்ள பெருமையானவர்களை கீழே இறக்கி போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கோபத்தில் உள்ளவங்க குப்பைக்கு போகிறது கர்த்தருடைய செயல். ஒரு நொடியில் குப்பைக்கு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு குப்பையில் உள்ளவங்க திடீரென்று நாளைக்கு கோபத்தை உயர்வாங்க. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய செயல். எப்போ யாருக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட உலக பொருளினால் ஹல்லேலூயா சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். நமக்கு ஏன் ஆண்டு பணம் கொடுத்தாரு? நம்மால் முடிந்த அளவு ஊழியங்களை தாங்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். நம்மால் முடிந்தளவு நற்கிரியைகள் நல்ல சேவை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷங்க பார்க்காங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, கனம் பண்ணுறாங்க என்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. என்னை படைத்த கர்த்தர், என்னை படைத்த கடவுள் அதை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அவர் ஒரு நாள் அவருடைய சமூகத்தை எனக்கு, அவர் வீட்டில் வச்சு எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தார். அவர் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவார் என்று. ஹல்லேலூயா. கடவுள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகின்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் கூட நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அதில் ஒரு மனுஷாரை நோக்கி ஆண்டவர்கிட்ட கேட்க, ஹல்லேலூயா சொல்கிறான் அந்த வார்த்தையில். அப்போ ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்திலே போஜனம் பண்ணிக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவனுடைய ஒரு வெளிப்பாடு திடீரென்று அவனுக்கு அப்படி வெளிப்பாடு கொடுக்காரு. பரலோக ராஜ்யத்தில் இதெல்லாம் இருக்கும், எல்லாரும் முன்னாடியே நான் கனம் பண்ண உனக்கு பாக்கியம் கிடைக்கும், உனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட சாப்பிட அழைக்கப்பட்டாங்க. சாப்பிடக்கூடிய ஒரு தகுதி பெற்றவங்க தான் மிகப்பெரிய பாக்கியவான்கள் என்று அவன் சொல்கின்றான். ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டு சொல்லாரு. ஹல்லேலூயா. ஒரு ஊமை மாதிரி ஒரு காரியத்தை சொல்கின்றார். ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகர் அழைப்பித்தான். விருந்து வேலையிலே தன் ஊழியக்காரன் நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு செல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாக போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன் என்று என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையுடைய செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்குது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருத்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகலும் என் விருந்தை ருசி பார்ப்பது இல்லை. ஹல்லேலூயா என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தில் ஒரு மனிதன் விருந்து பண்ணுகிறான். அவன் விருந்து பண்ணி விருந்து எல்லாமே ரெடி ஆயிற்று. அப்பொழுது அழைக்கப்பட்டவங்களை கூட்டி கொண்டு வா என்று அவன் வேலைக்காரன் அனுப்பும்போது அழைக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு சொல்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், ஹல்லேலூயா, நான் ஒரு வயல் வாங்கியிருக்கேன், அதை நான் பார்க்கணும், அதை எப்படி இருக்குன்ட்டு நான் பார்க்கணும், எனக்கு வேலை இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க, வர முடியாது. இன்னொருத்தன் சொல்லலாம், நான் 5 ஏர் மாடு வாங்கியிருக்கேன், நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்று சொல்கிறான், வர முடியாது. இன்னொருத்தன் சொல்லலாம், நான் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கேன் இப்போ தான், அதனால் நான் வரக்கூடாது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த மனிதன் சொல்லியிருந்தான், தேவனுடைய ராஜ்யத்தில் சாப்பிட்றாங்க, ரொம்ப பாக்கியம் பெற்றாங்க. அவன் ஆண்டு கூட உட்கார்ந்துருக்கான். ஆண்டவர் தேவனுடைய மகன் என்று தெரியும், அவர் மறிப்பார், அதெல்லாம் அவனுக்கு என்ன தெரியுமா என்று தெரியல. உயிரோடு கூட இழந்து அவர் பரலோகத்துக்கு போவார். அங்கே அவரோடு கூட இதே போல் நான் எங்கேயும் உட்காந்து சாப்பிட்றேன்,
ஹல்லேலூயா. அவரை தெரியுது, அவர்கூட பழகுறேன், அவர் கூட இருக்கேன். அதே போல் அவர் பலவராட்சி வரும்போது நானும் போவேன். அப்போது அப்படிப்பட்டவங்க நாங்கள் பாக்கியங்கள், ஏன்னா நாங்கள் கூட இருக்கோம் என்று அந்த மண்ணுக்கு எண்ணம். ஆண்டு சொன்னார். ஹல்லேலூயா. நிறைய பேரை நான் அழைக்கிறேன். நிறைய பேருக்கு ஆண்டுடைய நாமம் தெரிவிக்கப்படுகிறது. நிறைய பேர் ஆண்டை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆண்ட அன்புலையும் அற்புதத்துலேயும் ஏதோ ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் நடக்குது. அற்புதம் செய்து தொடப்பட்டு ரசிக்கப்பட்டு உள்ளே வாராங்க. அழைக்கப்பட்டாங்க. அநேக எல்லாருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்படுது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிரோடு கூட எழுந்தார், உங்களுக்கென்று பரலோகராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்துள்ளார், உங்கள்கிட்ட எல்லா நல்ல காரியம் அங்கே இருக்குது என்று எல்லோருக்குமே அந்த சுவிசேஷம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. பூமியின் கடை முனை மட்டும் அந்த வார்த்தை சொல்லப்படுது. அதில் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுது. ஆனால் கொஞ்சம் பேர் தான் அதை அந்த வார்த்தை கிரியை செய்து நல்ல நிலத்தில் விழுந்த அந்த விதியானது அது பலன் செய்து ஹல்லேலூயா 100 மடங்கு அவருக்கு பலன் கொடுக்க அவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக அர்ப்பணித்து எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இயேசுக்காக நிற்பேன், எந்த போராட்டம் வந்தாலும், என் வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கம், என் கண்ணீர் வியாதி வந்தாலும் நான் இயேசுக்காக நிற்பேன் என்று சொல்லி கடைசி வரை முடிவு பறிந்த நிற்பவர்கள் கொஞ்சம் பேர் தான். அழைக்கப்பட்டவங்க 100% ஆனாலும் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க 50%. அதுலேயும் பிரச்சனை பாடில் பாதியை திரும்பி போயிடுறாங்க. ஒரு 25% மனிதர்கள் தான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் ஆண்டுக்காக நிற்பேன், எந்த பாடுகளிலும் எந்த நெருக்கத்திலும். ஹல்லேலூயா. என்னை விட்டு யார் போனாலும், என்னை சுற்றி என்ன கரை நடந்தாலும் கடைசியில் நான் என்னை அழைச்சா இயேசு கிறிஸ்து நான் விட மாட்டேன், எனக்காக உயிர் கொடுத்து அவரை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க ஆண்டவரோடு கூட பரலோகராஜ்யத்துக்கு செல்கிறாங்க, அவர்கள் கூட போஜனம் புசிக்காங்க என்று அப்படிப்பட்ட காரியத்துக்கு ஆனந்த உண்மை சொல்கின்றார். அழைக்கப்பட்டவங்க அதை அந்த பரலோகராஜ்யத்தின் அருமையை உணராமல் அதனுடைய ஹல்லேலூயா அதனுடைய அருமையை அதை அவங்க ருசிக்கு வாய்ப்பு கொடுக்கல. ருசிக்கு வாய்ப்பு கொடுக்கும் அதனுடைய மேன்மையை அவங்க என்ன சொன்னாங்க, மட்டுப்பட்டு ஏளனம் பண்ணி அதை பற்றிய தெரியாமல் அதை அது வெளியேற பெற்றது என்று தெரியாமல் பரலோகராஜ்யம் ஒரு முத்துக்கு இணையாக ஆண்டு சொல்கின்றார். ஹல்லேலூயா. அதை தன்னுடைய எல்லா சொத்தையும் விற்று ஒரு வியாபாரி வாங்குகின்றார். அப்படி அந்த பரலோகராஜ்யம் பலந்தம் பண்ணப்படுகிறது. எல்லாத்தையும் இழந்தாலும் பரலோகத்தை மட்டும் ஒரு நாள் இழக்கக்கூடாது, எதை இழந்தாலும் இயேசு ஒரு நாள் இழக்கக்கூடாது என்ற சிந்தனை நமக்கு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்து மட்டும் இழக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நான் இழக்கக்கூடாது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது இயேசு கிறிஸ்து, இந்த வேதம். ஹல்லேலூயா. இன்று என்ன நமக்குள் வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் நமக்குள் இருக்கின்றார். நம்ம நித்தியம் வாழ வைக்க தான் அவர் நமக்கு பல காரியங்களும் ஆயத்தமாக வைத்துள்ளார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை வருகின்ற பாடுகள் பிரச்சனைகள் இருக்குங்கள்லாம் கொஞ்ச நாள் தான். அதிசீக்கிரத்தை நீங்கள் இந்த லேசான உபத்திரம் நமக்கு வாழ்க்கையில் இன்னும் வருகின்ற காலங்களில் அதிக கன நித்தியமாக எனக்கு கொடுக்க போகிறது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஓமையில் அந்த ஊழியக்காரன்ட்ட அந்த அழைக்கப்பட்டான் அந்த எஜமான் சொல்கிறான், அழைக்கப்பட்டவங்க நினச்சாங்க, அசட்டை பண்ணாங்க, பரலோகராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல, அதை அசட்டை பண்ணாங்க, அதை மேன்மையாக நினைக்கிற அதோட மகிமை அவங்க உணரவில்லை. இன்றைக்கும் ஆண்டரை ஏற்றுக்கொண்டவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அநேக நபர்கள் அவனுடைய உண்மையான அன்பையும் தியாகத்தையும் ஹல்லேலூயா உணராமல் ஏதோ தனக்கு ஏதோ கிடைக்கணும், அவருடைய ஏடிஎம் மிஷின் போல் எனக்கு நான் நன்றாக வாழ வேண்டும், நான் பெரிய பணக்காரன் வாழ வேண்டும், எனக்கு உலக பிரமாண தேவைகள் நிறைய கிடைக்க வேண்டும், என் பிள்ளைங்க வாழ வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட இருக்காங்க. ஆனால் உண்மையாக ஆண்டு மேலே அன்பு உள்ளவங்க, எனக்கு எது இருந்தாலும் நான் இயேசு நேசிப்பேன், எல்லாவற்றாலும் நான் நேசிப்பேன், இருந்தால் ஆண்டரை துதிப்பேன், இருந்தால் ஏழைகளுக்கு கொடுப்பேன், ஹல்லேலூயா என் ஆண்டை நேசிப்பேன், எல்லாவற்றாலும் நான் துதிப்பேன் என்று அப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்றைக்கு கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க ஆண்டு மேலே உண்மையாக நேசம் உள்ளவங்க, பாசம் உள்ளவங்க, ஆண்டுடைய சுபாவப்படி பிறருடைய குறைகளை குற்றங்களை பொது வெளியில் அசிங்கப்படுத்தி பேச மாட்டாங்க, மற்றவங்களையே குறை சொல்ல மாட்டாங்க, மற்றவங்க ஏளமாக பேச மாட்டாங்க, மற்றவங்க நிந்திக்க மாட்டாங்க, மற்றவங்க அற்பமாக நினைக்க மாட்டாங்க. அவனுடைய சுபாவம் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஏளனமாக நினைக்கப்பட்டவங்கள அவர் நேசித்தார், அவங்கள டீக்ரியேட் பண்ணலை. ஹல்லேலூயா. அவங்கள மோட்டிவேட்டாக பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் தான் ஆணுடைய சுபாவம், இயேசு சுபாவம். அவருக்குள்ளே இந்த சிந்தை அதுதான், கிறிஸ்து இயேசு சிந்தை அவங்களுக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் ஆண்டோட மேலே உண்மையாக அன்பு வைத்தவங்க கண்டிப்பாக பிறரை குற்றப்படுத்தி இழிவாக எண்ண மாட்டாங்க, அற்பமாக பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா.
பிசாசோட சுபாவம் தான் மற்றவங்களை டீக்ரேட் பண்ண காரியம். மற்றவங்களை வந்து அவங்க செய்த தவிர குத்தி குத்தி காட்டி அவங்கள குற்றப்படுத்தி அவங்கள அன்பை விட்டு விலக செய்து அவங்களுக்குள்ள தர்க்க எண்ணத்தை தூண்டி அவங்கள நரகத்துக்கு கொண்டு போவதுதான் பிசாசுடைய குணம். அது பிசாசுடைய சுபாவம். குற்றம் சகோதரர் மேலே இரவும் பகலும் குற்றம் சொன்ன தள்ளப்பட போனான். கடைசி நாட்களில் அல்லேலூயா நியாயத்திற்கு கொடுக்கப்பட போகிறது பிசாசுக்கு. அதுவரை அவன் தேவனுடைய பிள்ளைகள் மேலே குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். நாம் அதுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்ம எடுத்து பயன்பட்டான். நம்ம அறியாமல் பிசாசு சுபாவ அவனுடைய அன்போட்டு நம்ம விலக செய்யும். அது நமக்கு சாபமாக முடியும். அது நம்ம உணர்ந்த ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அன்றைக்கு பலகராஜ் அருமை தெரியாமல் அழைக்கப்பட்டவங்க அதை அற்பமாக எண்ணி அதில் மேனே உணராமல் அதை அசட்டை பண்ணாங்க. உடனே எஜமான கோவம் அழைக்கப்பட்டவங்க அதை மறந்து போயிட்டாங்க. அதனால் நீ பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு ஏழரை ஓனரை சப்பானிகளை கண்டறியாங்க அப்படிப்பட்ட ஜனத்தை இந்த சமுதாயம் ஒதுக்கி வச்ச அந்த ஜனத்தை கூட்டுவா. ஹல்லேலூயா. அவங்க என்னுடைய விருந்து புசிக்கட்டும். அழைக்கப்பட்டவங்க ஒருத்தர் கூட அதை புசிக்கக்கூடாது. இன்றைக்கு அப்படி தான். ஹல்லேலூயா. மனம் அடப்புகின்றார். மனனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். அவரோடு கூட உரையாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதாசிக்கணும், அவரோடு நெருங்கி நடக்க வேண்டும், அவர் சொன்ன கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம துதித்துக்கொண்டே ஜெபித்துக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் அவருடைய வருகை வானத்தில் காணப்படும். ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஆவிய கண்கள் திறக்கப்பட்டு நம்ம அவரை தரிசிப்போம். ஒரு நொடியில் ஹல்லேலூயா நாம் மறுபடியும் அவரை போல மாறி அவரோடு கூட ஆயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியத்தை வாழும். ஹல்லேலூயா. அதுக்கு பின்பதாக பல்லவர் ராஜ்யத்தின் கதவு பூட்டப்பட்ட பின்பாறு வருகை போன பிற்பாடு ஹல்லேலூயா நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டை ஏற்றுக்கணும், நான் ஆலயத்துக்கெலாம் நான் வர போனேன், எல்லாம் கொடுத்து போனேன், நான் தசாம கொடுத்த உபவாசம் பண்ணேன், ஊழியம் பண்ணேன் என்று சொல்லி கர்த்தாவே கட்டாயம் கதவை தருங்கன்னு சொன்னாலும் உங்களை அறியன்னு சொல்லுவார். ஏன்னா இந்த ஜனங்கள் உதட்டால் ஆண்டை துதிக்காங்க, ஆனால் உள்ளம் விலகி இருக்குது. கிரியைகளால் அவரை மறுதளிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் மற்ற பிரஜ மார்க்கத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. கூட்டமாக வாழலாம், செய்யலாம், செஞ்சுட்டு போகலாம். ஆனால் விசாரணை என்று வரும்பொழுது ஒவ்வொரு நபரை கூட்டு தனித்தனி விசாரிப்பாங்க. நியாயத்துக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு உண்டு என்பதை நான் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட அனைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத மற்றவர்களை அசடை பண்ணுகிற குற்றப்படுத்துகிற ஏளனம் பண்ணுற அப்படிப்பட்ட சுபாவங்களை நம்ம விட்டு ஒழிப்போம். ஆண்டவரே நான் அறியாமல் நான் மற்றவங்க வேதனைப்பட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா உங்களை போல் எல்லாரையும் நேசிக்க எனக்கு கிருபை தாங்க ராஜா. அப்பா உங்களை போல் எல்லாரையும் பார்க்க முடியாது. மற்றவங்க குற்றங்களை நான் பெருசாக பார்க்காம எல்லாருக்குள்ளேயும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும், நன்மை தீமை. ப்ளஸ்ஸே அதிகமாக பார்ப்போம். அந்த மைனஸை பார்த்தாலும் அதை கர்த்தர் அவங்களை மாற்ற வேண்டும். பிசாசு அவங்களுக்குள்ள ஒரு வேலை பணாசை துண்டி செய்ய வைக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம அதை ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தான் எல்லாரையும் மாற்றும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட கொடிய கொலைகாரனையும் விபச்சாரக்காரனையும் ஜெபம் மாற்றும். கர்த்தருடைய கிருபை அவன் மேலே இருந்தால் அந்த வல்லமை அவனை தொட்டு அவனை மாற்றும். ஹல்லேலூயா. அவனை நியாயத்திற்கு நரகத்துக்கு அனுப்ப நமக்கு கர்த்தர் உரிமை கொடுக்கவில்லை. காலத்துக்கு முன்னே நியாயத்திற்கு கொடுக்க கர்த்தர் உனக்கு உரிமை கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. மற்றவங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்காரு, முகத்தை தான் நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து குற்றம் சுட்டு கொண்டே போகும்பொழுது ஹல்லேலூயா அந்த மனிதன் தவறு செய்யாமலே நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் சொன்னால் பொய்யாய் அந்த மனிதன் கண்ணீரிடும் போது அது உங்களுக்கு சமமாக மாறும். ஆண்டவர் உங்களுக்கு நியாயத்திற்கு கொடுப்பார். அறியாமல் அப்படி சாபத்தார் எழுதக்கூடாது. பிற செய்யாத பாவத்துக்கு நம்ம பழி போட்டால் அந்த பாவத்தில் நமக்கு உடன் உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தன்மைகளை நம்ம எடுத்து போடும். அழைக்கப்பட அநேக தெரிஞ்சுகளோட சிலர் அந்த கூட்டத்தில் நாம் இருப்போம். கைவிடப்பட போகக்கூடாது. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வரிகளை காணப்பட முடியாத என் சும்மா இருந்த என் மணிங்க ஆண்டவரே எப்போதும் என்னுடைய விளக்கில் என்ன காணப்பட்டும் எப்போதும் நான் அபிஷேகத்தை நிறைஞ்சிருக்கேன். கிருபை தாங்க. உலகம் என்ன பேசினாலும் நான் என் பேசி துதித்துக்கொண்டே இருக்கணும். நான் ஜெபிக்கணும். உங்கள் வருகையில் நான் காணப்பட வேண்டும் என்று ஆயத்தப்படுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம ஒரு 2 வாசம் சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க ஆசைப்படுவேன். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணப்பட்டு அவங்க போகும்பொழுது ஹல்லேலூயா ஆண்டவர் அந்த ஜனங்களை திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். யாதொருவன் என்னிடத்தில் தன் தகப்பனையும் தன் தாயும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு
எனக்கு பின் செல்லாத எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்து நிமித்தம் நம்ம உலகத்தை நேசிக்கணும், உலகத்தில் மக்களை நேசிக்கணும். ஆனால் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை ஊழியமாக ஆண்டவராக குடும்பம் என்று வரும்போது ஹல்லேலூயா நான் நம்முடைய கடமையை செய்யணும் குடும்பத்துக்கு. ஆனால் எனக்கு இந்த கடமை இருக்குது, அதனால் நான் ஊழியம் செய்ய வரல என்று இந்த அந்த ஆண்டர்சன் ஓமையில் சொல்லப்பட்டபடி சாக்குப்புக்கு சொல்லி ஊழியத்தை கட்டுப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று எவ்வளோ செய்ய பலம் இருக்கோ திராணி இருக்கோ அதை செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களை முழு நேரத்துக்கு அழைத்த முழு நேர ஊழியம் செய்யுங்க, பகுதி நேர ஊழியமாக பகுதி நேரம் செய்யுங்க. ஏதோ ஒரு காரணம் சுவிசேஷ அறிவிப்பது என்பது கடமை. ஹல்லேலூயா. யாரை பார்த்தாலும் ஆண்ட அன்பை சொல்லுங்கள், அந்த அன்புக்கு வாங்கின்ற அழைங்க, உங்களால் முடிந்தளவு ஊழியம் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து ஆண்டு என்கிட்ட பேசுங்க, எனக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்கீங்க, நான் என்ன செய்யணும் என்று ஜெபிங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டரை விட எந்த அன்புக்கும் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்காதீங்க. எல்லாரும் நேசிக்கணும், கண்டிப்பாக கணவன் மனைவி பிள்ளைங்களை நேசிக்கணும். ஆனால் ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக அவங்கள நேசித்து அவங்க கூட நேரம் செலவிட்டு ஆண்டரை மறக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் இப்படி தான் இருக்காங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேலை ஓடுறவங்களும் இருக்காங்க. அதிகமாக களியாட்டங்கள் கடைசி காலங்களில் ஆண்டு வருகையில் ஒரு அடையாளம் ஆண்டு சொன்னார். இந்த மாதிரி பெருந்தண்டி களியாட்டம், குடிவேறி களியாட்டங்கள், நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய இந்த மாதிரி லௌகிக கவலைகள் அதிகமாக பெருகி இதெல்லாம் ஒரு கண்ணி போல் உங்கள் வரும். இதனால் நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை பலவரட்சி இழந்த பாவி எச்சரிக்கை இருங்கள். இதெல்லாம் ஆண்டு விட்டு உங்களை பிரிக்கும். பார்ட்டி கொண்டாட்டம் என்று இந்த கடைசி காலங்களில் அதிகமாக பெருகிவிட்டது. எதற்கெடுத்தாலும் பார்ட்டி கொண்டாட்டம் களியாட்டம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேவனை அன்பை விட்டு நம்ம பிரிக்கும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதிகமாக செல்ல வேண்டும். மாதம் ஒரு முறை சுற்றுலா செல்லலாம், ஹல்லேலூயா. வருஷத்துக்கு 2 முறை செல்லலாம் குடும்பத்தோடு கூட, ஹல்லேலூயா. ஆனால் அதையே எப்பொழுதுமே செய்து கொண்டு ஆலயத்துக்கு செல்லாமல் கொடுத்து பார்க்காம ஆண்டா தேடாமல் பைபிள் வாசிக்காம ஜெபிக்காமல் எப்போவுமே தனி உறவு இல்லாமல் கூட்டத்துக்கு சென்றால் ஹல்லேலூயா ஆண்ட அன்புல நம்ம நிலைக்கணும், இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டரை விட அதிகமாக யாரையும் நேசிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்குள்ளதெல்லாம் வெறுத்து விட வேண்டும். ஆண்டவரே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் என்று சொல்ல வேண்டும். எல்லாரும் இருந்தாலும் எனக்கு எதுவும் இல்லாத போல் இருக்க வேண்டும். விவாகம் மட்டும் விவாகம் பண்ணாத மாதிரி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கணவனை அன்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டு கொடுக்க வேண்டிய நேரம் முதலிடம் அவர் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இல்லாவிட்டால் நம்ம அவருடைய சீஷன் என்று சொல்ல நம்ம அழைக்கப்படவே முடியாது. நம்ம தகுதியே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டு அருகே சமீபம் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுப்போம், அவரை நேசிப்போம். அந்த கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்காம அசடை பண்ண நேரங்களில் உணர்வோம். அப்பா அதை மன்னிங்க, என்னை கழுவுங்கப்பா. நான் ஜெபிக்க அதாசி உமக்கென்று கொடுக்க ராஜா, என்னுடைய பிள்ளைங்களை உமக்குள் வளர்க்க, என் குடும்பத்தை உமக்கென்று ஆதாயப்பட்ட நானும் என் வீட்டாரம் என்றால் உங்களையே நாங்கள் சேவிக்கங்க, கிருபை தாங்க என்று ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஜெபம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஷப்ரபரி பலதுரப. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கு முதலிடம் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த உலக எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் குப்பையாய் நினைத்து உமக்காக ஓட கிருபை செய்யுங்க. ஸ்தோத்திரம். உங்க அன்பினால் நிரப்புங்கப்பா. கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினால் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கு என்ற வார்த்தையின்படி அப்பா உங்களுடைய அன்பின் அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்பட்டிருக்கு என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க. இன்னும் அதிகமாக உமோடு நாங்கள் உறவாடணும்ப்பா. எங்கள் நேரங்களை உமக்காக செலவழிக்கணும். எல்லாவற்றிலும் உமக்கு முதலிடம் கொடுக்கணும்ப்பா. முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் இடத்தில் நாங்கள் அன்பு கூறணும்ப்பா. நாம இன்னும் அதிகமாக உமக்காக ஓடணும், இன்னும் அதிகமாக உங்களுக்காக ஊழியம் செய்யணும், உங்கள் சமூகத்தில் காத்திருக்கணும். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இரவும் பகலும் அப்பா உடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீருக்கு இந்த நாளில் பதில் கொடுங்கப்பா, பதில் கொடுங்க. எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் முயற்சியிலும் உடைய கரம் கூட இருக்கட்டும்பா. திருமண தடைகள் மாறட்டும், வியாதி படுக்கைகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், சந்தோஷத்தினால் நிரப்புங்க. வருமானங்கள் பெருகட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் நித்திய மகிழ்ச்சியினால் நிரப்புங்க. ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.
காட் bless you.